Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டக்குனு ஈஸியா வீட்ல இருக்க பொருளை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முட்டை, ஒரு வெங்காயம் இருந்தா போதுங்க. ஈஸியா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை மேலே உள்ள தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம ஒரு கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கலாம். துருவின உருளைக்கிழங்கு நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம தண்ணிலாம் வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். அது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் கோதுமை மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அடுத்ததாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து ஒரு முட்டையை தான் நான் உடச்சி ஊற்றுறேன். நீங்கள் வேணா 2 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்பூன் வச்சு கலர்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததாக பேன் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் இந்த பேனில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு தோசை எப்படி ரவுண்ட் ஷேப்பில் வருமோ அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. இது உடஞ்சிருங்கிற பயமே வேண்டியது, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இதுக்கு உடஞ்செல்லாம் வராது. மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட உடையில பாருங்கள். ஏன்னா முட்டை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறதுனால இது சீக்கிரமாக உடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இந்த நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் ஒரு மைனஸோ இல்லை டொமேட்டோ சாஸ், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.